துஆ என்று சொன்னால் ஒருவன் தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே தனது உள்ளக்கிடக்கிலே இருக்கின்றவைகளை எல்லாம் தாராளமாக அல்லாஹ்விடத்திலே அள்ளி கொட்டுகின்ற இடம்தான் அந்த அரஃபா. அப்படியான நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் தனித்தனியாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நபி அவர்களுடைய வாழ்நாளிலே ஒரு கூட்டு துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொல்லக்கூடியதாக அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதற்கு மிக பொருத்தமான நாளாக அந்த அரபா மைதானம் தான் இருந்தது. ஏனென்றால் அந்த அரபாவிலே கூடியது போல பெரியதோர் சனக்கூட்டம் நபிகளாருடைய வாழ்நாளிலே ஒரே நேரத்திலே வேறு எப்போதும் கூடியது கிடையாது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஒரு துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொல்வதிலே சிறப்பு இருந்திருக்குமாயிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் வீணாக்கி இருக்க மாட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள்? தனிமையாக கேட்டார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தனிமையாக கேட்டார்கள். கூட்டு துஆ கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லுகின்ற அமைப்பொன்றை நபி அவர்கள் அந்த அரபாவிலே முன்மாதிரியாக நடைமுறைப்படுத்தி காட்டியதே கிடையாது. ஆனா எது கவலைக்குரிய தெரியுமா? இந்த ஹாஜிமார்கள் அப்பாவிகள் அறியாத மக்கள் லட்சக்கணக்கிலே செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள். இந்த ஹாஜிகளை ஒழுங்காக வழி நடத்தாமல் இவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஏதோ எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு பெரியதோர் கூட்டு துஆவை ஓதுகின்றார்கள். இந்த ஹாஜிகளும் அறியாமையின் காரணமாக ஆமீன் 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 என்று சொல்கின்றார்கள். அந்த மௌலவி நடித்து நடித்து அழுகின்றார். அந்த அழுகையுடைய நடிப்பை கேட்டு இந்த மக்களும் அழுகின்றார்கள். இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வருடத்தில் யாராவது இந்த சபையில் இருக்கின்றவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்கள் இருந்தால் நீங்கள் அந்த நடிப்புக்கு ஆளாகி விடாதீர்கள். நீங்கள் தனிமையாக இருந்து பிரார்த்தனையிலே ஈடுபடுங்கள். ஏன் அப்படியான ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் இனி எப்போதும் உங்களுக்கு அமையப்போவது இல்லை. எல்லா மக்களும் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுவது போல வருடா வருடம் ஹஜ்ஜு செய்கின்றவர்களாக யாருமே இல்லை. வாழ்க்கையில் ஒரு முறை செய்வார்கள், வசதி கிடைத்தால் இரண்டாம் முறை மூன்றாம் முறை செய்வார்கள். ஆனால் வாழ்நாள் பூராக வருடா வருடமாக யாரும் ஹஜ்ஜு செய்வதில்லை. அதனால ஹஜ்ஜுக்கு போகின்ற நாம் துல்ஹஜ் 8ஆம் நாளிலிருந்து 13ஆம் நாள் வரைக்கும் உள்ள அந்த 6 நாட்களில் உள்ள ஹஜ்ஜுடைய கடமையை நபி அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களை முன்மாதிரியாக கொண்டு அவர்களைப் போலவே ஹஜ்ஜு செய்துவிட்டு வருவதற்கு முற்படுங்கள் என்று நான் சொல்லுகின்றேன்.